3 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 8 நாள் லீவ் விட்டாங்க. இந்த 8 நாள் லீவ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து எப்படி எதிர்பார்க்குறது? ரொம்ப சூப்பரா, இல்ல வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த லீவ் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல இந்த நாள வந்து இந்த பையன் வந்து படிக்காத போயிடுவா 8 நாள் இருக்கிறனால அப்படிங்கிற என்ன மாதிரி இருக்கு? நம்ம சொல்ல முடியாது, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 8 days அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான். அதிகம் 3 to 4 days 4 days கொடுத்துருக்கலாம். ஓவராலா அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் போயிருப்பாங்க. ஓகே. சோ அது இப்போ ரீகால் தான் பண்ண போறாங்க. யாரும் புதுசா படிக்க போறதில்ல, ரீகால் பண்ண போறாங்க. ஓகே. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பாங்க. எஸ் சார். இப்போ புதுசா ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிட்டு அவங்க மோட் ஆக போறது கிடையாது. சோ அதனால இந்த டேஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் ரெண்டு விதமா இருக்கும். டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது யூட்டிலைஸும் பண்ணுவாங்க, நல்ல டைம் இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்டையும் படிப்பாங்க. இது வரைக்கும் கவர் பண்ணாத போர்ஷன்ஸ் உள்ள போலாம், டீப் போர்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுவாங்க. படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் அது மாதிரி தான்.